அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 98455177. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உன் பேர் மெல்ல நான் சொன்னதும் என் வீட்டு ரோஜாக்கள் பூக்கின்றன. ஓர் நாள் உனை காணாவிடில் எங்கே உன் அன்பென்று கேட்கின்றன. நீ வந்தால் மறுகணம் விடியும் என் வானமே. எப்படி இருந்தது ரியல் சிங்கர் நீங்க அப்படின்ற பொழுது இந்த வீடியோ இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறது எப்படி இருக்கு? இந்த வீடியோ இந்த தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு எனக்கு தெரியவே தெரியாது. நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ண அந்த டைம்லேயே 99லேயே வந்து இந்த ஷோக்கு நெக்ஸ்ட் டே பேப்பர்லாம் கூட இந்த பாட்டை பற்றி போட்டாங்க. ஆனா எல்லா இன்டர்வியூலையும் சார் நீங்க தானே அது ரொம்ப கஷ்டம் அப்படியே உங்களை எல்லாம் டிஃபால்ட்டா கஷ்டமாகவே நான் பார்க்கல. பிகாஸ் என் மைண்டில் ஃபுல்லாக மியூசிக் ஷோ, கச்சேரி பாடணும் தான் ஓடிட்டு இருந்தேன். இந்த கஷ்டம்லாம் எங்கள் வீட்டில் இருக்குது. வீட்டில் வந்து எங்கள் தங்கச்சி வந்து ஒரு வெங்காயம் போட்டு சாப்பாடு பண்ணலாம்ல, குழம்பு பண்ணலாம்னு சொன்னால் வெங்காயம்னு எழுதி வச்சுட்டு போட்டு பண்ணுவா. எங்கடா வெங்காயம் இருக்குது? 700 கச்சேரி 700 கச்சேரிகள் பாடி இருக்கீங்க. 700ல மேல் அதான் 7000. அப்போ 7000 கச்சேரிகள்ல கூட ஒரு இசையமைப்பாளர் கூட உங்களை அவங்களோட பார்வையில படலையா? இல்ல, அந்த லைட் மியூசிக் டைம்ல நமக்கு அந்த மாதிரி எதுவும் வாவெல்லாம் நடக்கல எனக்கு. நான் அதை விட்டுட்டு லைட் மியூசிக் வேண்டாம், சினிமால போகணும்னு. அதிகமா லைட் மியூசிக்ல சினிமாவுக்கு பாடுறதுக்கு முன்னாடி பிரேக் எடுத்து வரும்போது நான் 800 ரூபாய் வாங்கினேன் சம்பளம். அதான் என்னோட சம்பளம், அதிகபட்ச சம்பளம். அந்த 800 ரூபாய் வச்சு நீங்க என்னத்தை சேவ் பண்ண முடியும்? எந்த ஆபீஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைம் ஏறி இறங்குனீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? பட் நான் ஃபர்ஸ்ட் டெமோ கொண்டு போய் நான் கூட ட்ரை பண்ணது ரஹ்மான் சார். அதே ஒரு 3 நாளா ட்ரை பண்ண. அவர் தர்காக்கு தொழுகை பண்ண வரும்போதெல்லாம் அவரை பார்த்து நடுவில் லஞ்ச் டைம்ல அவரை பார்த்து கொடுத்து இங்கெல்லாம் எதுக்கு வரீங்கன்னு அவர் கேட்டாரு. என்ன ஈவன் என்ன வார்த்தைகள் சொன்னாங்க அந்த ஏறி அவரோட பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு உங்க லைஃப்ல ஒரு ஃபுல்ஃபில் இருக்கும்ல? நம்ம லைஃப் மாறப்போகுது, ஓகே பிளேபேக் சிங்கராக போறோம். யுவன் சங்கர் ராஜா கூப்பிட்டுருக்காரு, நம்மளுடைய இன்ஸ்பிரேஷன், நம்மளுடைய ட்ரீம், வா அப்படின்னு நினைச்சு போனோம் மன்மதன் படத்துக்கு. அந்த ரெக்கார்டிங் நடக்கலான்னு. அங்கீகாரம் அப்படின்னு ஒரு விஷயம் இப்ப கிடைச்சிருக்கு. கிடைக்காத சத்தியனோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு? இப்ப எல்லாமே கிடைச்சிக்கிட்டு இருக்கு. லவ் அண்ட் சப்போர்ட் அவ்வளவு குமிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ எப்படி இருக்கு சத்தியனோட மைண்ட் செட்? பதவி வரும்போது பணிவும் வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா. அதன் சினிமாவில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு என் கூட சத்யன் இணைஞ்சிருக்காங்க. அண்ட் இவருக்கு இன்ட்ரோவே தேவையில்லை, எங்க பார்த்தாலும் இவர் தான், இதுலயும் இவர் தான் அப்படின்னே சொல்லலாம். குட்டீஸ்ல இருந்து பாட்டிஸ் வரைக்கும் எல்லாரும் ரசிச்சு கேட்கக்கூடிய ஒரு பாடலா இப்ப இவரோட பாடல் அமைஞ்சிருக்கு. ரோஜா ரோஜா பாடல் ரியல் சிங்கருக்கு கிடைச்ச அங்கீகாரத்தை விட அதிகமாவே இப்ப இவருக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே ஒரு வருத்தமும் நிறைய இருக்கு. ஏன்னா இந்த பையனுக்கு இன்னும் ஒரு அங்கீகாரம் வழங்கி இருந்திருக்கணும், இன்னும் கிடைச்சிருக்கணும் அப்படின்ற விஷயம் தான் நிறைய டிஸ்கஸ் பண்ண போறோம். வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? கிரேட். ஏன் ப்ரோன்னா எனக்கு அந்த விஷுவலை பார்க்கும் பொழுது எங்க செட்ல ஒரு பையன் ஸ்டேஜ்ல பாடினா எப்படி இருக்கும் அந்த ஒரு மகிழ்ச்சி எங்களுக்கு இருந்துச்சு. முதல் முறை பார்க்கும் பொழுது எங்களுக்கு ஓகே ஏதோ ரேண்டமா பழைய காலத்துல அதுவும் ரியல் சிங்கர் அவர் சின்ன வயசுல இருந்தா எப்படி இருக்கும்னா அப்படி எல்லாம் கற்பனையில நாங்க பார்த்துட்டு இருந்தோம். நிஜமா சொல்றோம், இந்த ஒரு இவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பை நாங்களே நினைச்சு கூட பார்க்கல. எப்படி இருந்தது ரியல் சிங்கர் நீங்க அப்படின்ற பொழுது இந்த வீடியோ இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறது எப்படி இருக்கு? இந்த வீடியோ இந்த தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு எனக்கு தெரியவே தெரியாது. நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ண அந்த டைம்லேயே 99லேயே வந்து இந்த ஷோக்கு நெக்ஸ்ட் டே பேப்பர்லாம் கூட இந்த பாட்டை பற்றி போட்டாங்க. இந்த ஷோ ஒன்று நடந்தது. இந்த ஷோவில் இந்த சாதக பறவைகள் இசைக்குழு பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பாட்டாக ரோஜா ரோஜா பாட்டை காதலர் தினம் படத்துலேருந்து ஒரு சிங்கர் பாடினாரு. ஆனால் அவர் பாடினாரா இல்லை வாசிச்சாரா தெரியாத வண்ணம் அந்த பாட்டு வந்து எல்லாரையுமே புல்லரிக்க வச்சுது அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் ஒன்று பேப்பரில் ரைட்டப் ஒன்று வந்தது. அது எங்கள் மாமனார் வந்து அப்போ வந்து எல்லார்ட்டையும் கொண்டு வந்து காட்டினாரு, பாருங்க ரைட்டப் வந்தது. ஸோ அந்த பாட்டு அப்போவே அந்த மேஜிக்கை பண்ணியிருக்கு. ஆனால் திருப்பி அது 26 வருஷத்துக்கு அப்புறம் அந்த மேஜிக்கு கொண்டு வந்து அங்கீகாரம் இல்லாமல் கடற்கரை எனக்கு வந்து அந்த பாட்டு மூலியமாவே அங்கீகாரத்தை கொடுக்கணும்னு நான் சத்தியமே நினைச்சு பார்க்கல. இங்க இருந்து நான் தொடங்கிடுறேன். நிறைய இடங்களை நீங்க பகிர்ந்துகிட்டு தான் ரிப்பீட்டடா இருந்தாலும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கேட்கணும்னு விரும்புறேன். யார் சத்யன், என்ன பண்ணிட்டு இருந்தார்? ஒரு இன்டர்வியூல பார்க்கும் பொழுது ஃபேமிலி சிச்சுவேஷன், நான் வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை அமைஞ்சிருச்சு அப்படின்றாரு. என்ன படிச்சிருக்காரு, என்ன குவாலிஃபிகேஷன், எங்க பாடல் எங்க கத்துக்கிட்டாரு அப்படின்னு ஒரு விஷயம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சத்யன் யாரு, எங்க இருந்து உதயமானார்?
சத்யன் வந்து ஒரு ஜாலி பையன். ஆனா எல்லா இன்டர்வியூலயும் சார் நீங்க தானே அது ரொம்ப கஷ்டம் அப்படியே உங்களை எல்லாம் டிஃபால்ட் ஆக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப கஷ்டம் அது அப்படி பார்க்க முடியாதுங்க. பில்டிங்ல இருந்து பாக்குறவங்களுக்கு வந்து சேரி வந்து கஷ்டமா தெரியலாம், ஆனா அந்த சேரிக்குள்ள வாழ்றவங்களுக்கு அதான சொர்க்கம். கண்டிப்பா. ஸோ இட்ஸ் அ லைஃப், இட்ஸ் ப்ராசஸ். நான் வந்து நான் வாழ்ந்த ஜோன் அதை நான் என்ஜாய் பண்ணிட்டு தான் வாழ்ந்தேன். மேபி இப்போ வந்து பார்க்கும்போது அது கஷ்டமான ஒரு வாழ்க்கையா தெரிஞ்சிருக்கலாம். அம்மாட்ட பேசும்பொழுது கூட அதான் சொன்னாங்க, பெரம்பலூர்ல தான் இருந்தாரு, பெரம்பூர்ல அங்க இருந்து பெரம்பூர்ல இருந்தாரு, பெரம்பூர்ல இருந்து இங்க வரதுக்கு எங்களால கஷ்டமா இருக்கும். நான் அப்புறமேட்டு இதுதான் முடிவாயிடுச்சு எங்களுக்கு, வடபழனில தான் முடிவான மாசம் வாடகை கொடுக்குறதுக்கு நாங்க கஷ்டப்பட்டோம். 10 மாசம் வாடகை கொடுக்காம அந்த வீட்டுல பூட்டு மேல பூட்டு போட்டு வீடு லாக் பண்ணிட்டு போன கதையெல்லாம் உண்டு ஹவுஸ் ஓனர்ஸ். ஓகே. ஸோ இட் ஹேப்பன்ஸ். பட் அதே நான் வந்து அந்த டைம்ல அது கஷ்டமாவே நான் பார்க்கல. பிகாஸ் என் மைண்ட்ல ஃபுல்லா மியூசிக் ஷோ, கச்சேரி பாடணும் தான் ஓடிட்டு இருந்தேன். இந்த கஷ்டம்லாம் எங்க வீட்டுல இருக்குது. வீட்டுல வந்து எங்க தங்கச்சி வந்து ஒரு வெங்காயம் போட்டு சாப்பாடு பண்ணலாம்ல, குழம்பு பண்ணலாம்னு சொன்னா வெங்காயம்னு எழுதி வச்சுட்டு போட்டு பண்ணுவா. எங்கடா வெங்காயம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் நாங்க வந்தோம். எங்க வீட்டுல கஞ்சி தான் ஆக்குவாங்க சாப்பிட்றதுக்கு. அந்த கஞ்சி சாப்பிட்றதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் 10 பேரை நான் கூப்பிட்டு வருவேன். அதையும் நாங்க சண்டை போட்டு சாப்பிட்டு இருப்போம். ஸோ வீட்டுல வறுமை இருந்துதான் ஒரு ஃபீலே எங்களுக்கு கிடையாது. நாங்க ஒரு சின்ன ஒரு சிங்கிள் ஹால் உள்ள ஒரு வீட்டுலாம் தங்கியிருந்தோம். ஒன்று கொடுத்தணும்னு சொல்ற மாதிரி அங்க ஒரு 9 வீடு இருக்கும், அதுல ஒரு வீடு தான் தங்கணும். அந்த வீட்டுக்குள்ள அந்த ஹால்ல 5 பேர் தான் தூங்குவோம். ஓகே. அவ்வளவுதான் எங்க வீடு. எங்களுக்கு இன்னுமே ஒரு வாழ்க்கை இருக்கட்டும் தெரியாது. ஸோ இது கஷ்டம்னு புரியல, நாங்க ஜாலியா இருந்தோம். நீங்க தங்கச்சி மட்டும் தான்? நானு, அண்ணன், அக்கா, நானு, 2 தங்கச்சி, மொத்தம் 5 பேர். 5 பேர், அப்பா அம்மா எல்லாருமே அந்த ஒரு ஹால் தான் தூங்குவோம். வாழ்க்கை நல்லதா இருந்தது, எனக்கு கஷ்டமாலாம் தெரியல. அண்ட் நான் அங்கேருந்து கச்சேரிக்கு போறதுக்கும் நடந்துதான் பஸ் ஸ்டாப் போவோம். அது ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்து போவோம். ஸ்டேஷன் ட்ரெயின் ஏறி கச்சேரி போவேன். ஜாலி தாங்க இருந்தது. அது ஒரு ஐ டோன்ட் நோ, எனக்கு டிஃபரன்ஷியேஷன் தெரியல. இங்கிருந்து பார்த்தா தான் எனக்கு வந்து அது நம்ம இந்த மாதிரி ஒரு டிராவல்ல வந்திருக்கோம், நம்ம கஷ்டப்பட்டிருக்கோமா அப்படின்னு தெரியுது. அது கஷ்டமா நான் அதை எடுத்துக்கணுமான்னு நான் யோசிச்சுட்டு தான் இருக்கிறேன். எனக்கு அது தெரியல, ஏன்னா நான் அதை என்ஜாய் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஹானஸ்ட்லி கஞ்சி தான் ஆக்குவாங்க வீட்டுல. அந்த கஞ்சிக்கு 10 பேர் நிப்போம் நாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க, என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட படிக்கிறவங்க விளையாடுறவங்கலாம். அந்த கஞ்சியை ஜாலியாக எங்கள் அம்மா கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அது அங்கங்கே கஷ்டம் இருந்தாங்க, ஜாலி தானே இருந்துச்சு. எது வரைக்கும் ஸ்டடீஸ் இருந்துச்சு? அண்ட் இப்போ இந்த பாடல் அப்படின்றது வந்து இசை எங்கிருந்து உங்களோட டிராவல் ஆகுது? மியூசிக் வந்து எங்க அம்மா மூலியமா தாங்க எனக்கு அது என் காதுலயே கூட பாடிட்டு இருந்தாங்க. அவங்கள தன்னை மறந்து பாடுறவர், ஒரு அற்புதமான ஒரு ஜீவன். அந்த ஒரு மியூசிக், அந்த எபிலிட்டி தான் எனக்கும். நானும் என்னை மறந்து தான் பாடினுப்பேன். அவங்க மூலியமா தான் எனக்கு வந்தது. அதுக்கப்புறமா வந்து நிறையா ஸ்கூல் காம்படிஷன்லாம் பாடுறதுக்கு ஆசையாக இருக்கும். மைக்கை பிடிச்சி பாடணும்னு ஆசை வரும், பாடுவேன். அண்டு காம்படிஷன்ஸ்லாம், ஸ்கூல் காம்படிஷன்லாம் வந்து முதல்ல நான் வந்து எப்பவுமே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு பர்சனாக என்ன நானும் நினச்சிப்பேன் சின்ன வயசுலேருந்து. நம்ம கரெக்டாக பேசணும், உண்மைதான் பேசணும், நல்ல பயமே அந்த மாதிரிலாம் இருக்குன்னு நினச்சி ஒரு பாட்டு பாட சொன்னா கூட நான் வந்து ஒரு ஒழுக்கமான பாட்டு பாடுறோம் அப்படிதான் என் மைண்ட் செட்ல ஓடும். பக்தி பாட்டு பாடுறோம். நான் உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி அப்படின்னு பாடினேன் காம்படிஷன்ல. ஓடான்னு கலாச்சாரம் எல்லாம் சீனியர் பசங்களாம் சேர்ந்து. அவங்க கலாச்சது வந்து எனக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இயர் அதே மாதிரி சிங்கிங் காம்படிஷன்ல நான் மறுபடியும் வந்தேன், காம்படிஷனுக்குள்ள வந்தேன். சரி நீங்க போராடி கலாச்சிட்டீங்க, இந்த முறை உங்களை செய்யறேன் பாருன்னு சொல்லிட்டு அப்பதான் என்ன அவங்க சிக்கு புக்கு ரயிலே அந்த பாடம் வந்துச்சு. என்ன பண்ணா, சின்ன வயசுல அந்த ஒரு பழக்கம் உண்டு, வாயிலே மியூசிக் போட்டு அதை வந்து அது மியூசிக் உள்ள ஓடுது இல்லையா, அதை எக்ஸிபிட் பண்றதுக்கு எனக்கு இன்ஸ்ட்ருமெண்டா வாசி தெரியாது, பட் வாயிலே மியூசிக் போடுவேன். அது எப்படி வந்துடலான்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணணும்னா ஸ்டன் ஆயிட்டானுங்க, என்னடா பண்ண நீ இப்போ அப்படின்னு. எல்லாரும் பாடி முடிச்சுட்டு வெளியே வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். வெளியே வந்து சீனியர் பசங்களாம் உட்கார வச்சுட்டு, என்ன இங்கேவா உட்காரு, நீ ஏதோ பண்ணாங்க, நீ பாட்டு மட்டும் பாடல, வேற ஏதோ ஒன்று பண்ண, என்ன பண்ண நீ, அதை பண்ணி காட்டு இப்போ அப்படிலாம் சொல்லி கேட்டானுங்க. ஸோ அந்த ஒரு ஆச்சரியத்தை அப்ப நான் உருவாக்கினேன். அதை தொடர்ந்து அடுத்த வருஷமா ஊர்வசி பாட்டு. ஸோ ராமனோட இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு நிறைய இருந்தது, அவர் பாட்டு, அவரோட சாங்ஸ். ஸோ அந்த மாதிரி வாயில மியூசிக் போட்டு வெறுப்பேற்றுறது, ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும், அந்த மாதிரிலாம் பண்ணேன். அந்த மியூசிக்கல் அப்படிதான் நான் எனக்குள்ள கனெக்ட் பண்ணிக்கிட்டது. அங்கதான் ஏதாவது பாட்டு கேட்கணும்னா என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் நான் போய் பாட்டு கேட்கணும். அவர் வீட்டில் தான் டேப் ரெக்கார்ட் இருக்கும், என் வீட்டில் இருக்காது. பாட்டு கேட்கறதுலாம் சோர்ஸ் நம்ம வீட்டில் கிடையாது. ஏதாச்சும் கச்சேரிக்கு அப்போ நான் போக ஆரம்பிச்சிட்டேன். வேற அந்த டைம்ல 9th 10th டைம்ல கச்சேரிக்கும் போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பாட்டு ப்ராக்டிஸ் பண்றதுக்கும் நான் வந்து ஏதாச்சும் காசட் கடையில சாங் ரெக்கார்ட் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ அவங்கள பாட்டை போட சொல்லி
ப்ளே பண்ண சொல்லி கேட்பேன். நான் போடுங்க, நான் கேட்டுக்கிறேன், ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. பாட்டு புக்கு வாங்கிட்டு வந்து ரெடியாக இருந்துடுவேன். ஓகே. அவர் அந்த அப்போ தான் வந்து பயங்கரமாக பந்தா பண்ணுவார். ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு, வெயிட் பண்ணிடான்னு. அப்போதான் ரெக்கார்ட் தானே பண்ணுவோம் 90 சீரீஸ். அது ரெக்கார்டிங் போயிட்டு வெயிட் பண்ணுறான்னு சொல்லி உட்கார 1.5 மணி நேரம் உட்காந்துக்கணும் அந்த ஒரு பாட்டை போடுறதுக்கு. எனக்கு ஒரு பழக்கம் உண்டு, கேட்டோன்னு மனப்பாடம் ஆகிடும் பாட்டு. அந்த 1.5 மணி நேரம் நான் உட்காந்துருப்பேன் இந்த பாட்டு போடுறதுக்கு, போடுவார் அப்புறமா. ஆனால் அந்த 1.5 மணி நேரமா போட்ட எல்லா பாட்டுமே போடாகும். ஓகே. ஸோ நான் அங்கே ரெடியாகினே இருப்பேன், மற்ற பாட்டை கேட்டுனே இருப்பேன். ஓகே, நல்லா இருக்குது இந்த பாட்டு, நல்லா இருக்குது இந்த பாட்டு. ஒரு சின்ன தம்பி கேசட் ஓடுதுன்னா அந்த பாட்டில் எல்லா பாட்டும் மனப்பாடம் ஆகிடும் அது ரெக்கார்ட் பண்ணும்போது. ஸோ அப்படி தான் மியூசிக் கனெக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. 1 பாயிண்ட் ஸ்டேஜில் பாடுறவங்கள பார்க்கும்போது எனக்கு ஏறி பாடணும்னு தோணுச்சு. என்ன நானும் பெட்டராக பாடணும்னு ஒரு நம்பிக்கையும் வந்தது. ஓகே. ஸோ ஒய் நாட்னு ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ ஸ்டேஜ் சிங்கராக மாறினேன். 700 கச்சேரி, 700 கச்சேரிகள் பாடி இருக்கீங்க, அவ்வளோ மேடைகள் ஏறி இருக்கீங்க, தாண்டியே இருக்கும். 700 மேல் அதான் 7000 7000 கச்சேரிகள் அப்படின்றப்போ நான் ஜாம்பவான் தான் பார்ப்போம். ஏன்னா அந்த வயசுல இருந்து நீங்க பாடிங்க, கிட்டத்தட்ட 10 வயசுல இருந்து 14 வயசுல இருந்து பாட ஆரம்பிச்சு ஒரு ஜாம்பவானா தான் நாங்க உங்களை பாக்குறோம். ஏன் இந்த சினிமாக்கும் நம்மளுக்கும் ஒரு கனெக்ஷன் எங்கேயுமே நம்மளுக்கு கனெக்ட் ஆகலன்ற வருத்தம் எனக்கு இருக்கு, பர்சனலா எனக்கு இருக்கு. நீங்க நினைச்சது உண்டா? இல்ல, அந்த நேரங்கள்ல கொஞ்சம் வெக்ஸ் ஆனது உண்டு. அப்போ நான் என் மேல குற்றங்களை போட்டுட்டே இருப்பேன் எப்பவுமே. மேபி நமக்கான டைம் இன்னும் வரல, நாம இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட எப்பவுமே நான் என்ன மோட்டிவேட் பண்றதுக்காக அப்படி சொல்லிப்பேன். அது உண்மையாவே இருந்தாலும் கூட இல்லைனாலும் கூட. ஆனாலும் நிதர்சனமான உண்மை ஒண்ணு இருக்குங்க, மீடியா சப்போர்ட் பண்ணணுங்க. நான் மீடியா மேல பிளேம் பண்றேன்னு நினைச்சுக்க வேண்டாம். நம்மலாம் ஒரு சின்ன வயசுல நான் இருக்கும்போது எஃப்எம்லலாம் ரேடியோலலாம் பாட்டு கேட்போம். அது ஒன்று தான் சோர்ஸ். எல்லா எல்லா லேமனுக்கும் பாட்டு கேட்குற ஒரே சோர்ஸ் எஃப்எம் தான். அப்போ யாருக்கையும் மொபைல் கிடையாது. பாட்டு போடும்போதே வந்து இந்த பாடலை பாடியவர் இவர், இந்த பாடலை இசையமைத்தவர் இவர், பாடல் எழுதியவர் இவர், இந்த திரைப்படத்தில் வந்திருக்கிறது அழகாக சொல்லி கிரெடிட்ஸை கொடுப்பாங்க. இசைஞானி அவர்கள் மியூசிக் பண்ணிட்டு இருக்கும்போது யார் யார் வாசிச்சாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ரஹ்மான் சார் வந்ததுக்கு அப்புறமா தான் கிரெடிட்ஸ் கொடுக்கத்தாரு. அண்ட் ஒரு வயலின் பிளேயர்லேருந்து ரிதம் பிளேயர்லேருந்து எல்லாருக்கும் உலகத்துக்கே தெரிய ஆரம்பிச்சது. ஸோ யூ ஹாவ் டு கிவ் கிரெடிட்ஸ். எஸ். அது எங்கே ஸ்டாப் ஆச்சு? எஃப்எம்ல யார் பேரையும் சொல்றது இல்லை. ஏகப்பட்ட சிங்கர்ஸ் வர ஆரம்பிச்சுட்டாங்க, ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் சாங்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, படங்கள் வருது. யாரையும் குறை சொல்ல முடியாது, அது ப்ரொடியூஸ் ஆகும், நிறைய பேர் வருவாங்க பாடுவாங்க. எல்லாருக்கும் தானே பாடணும் ஆசை இருக்கு. ஜனத்தொகை பெருகும்போது இது மட்டும் பெருகாதா? ஸோ வரும். ஆனாலும் நீங்க தான் நடுவில் நிற்கிறீங்க, லேமனுக்கும் ஆர்டிஸ்ட்க்கு நடுவில். ஸோ இந்த விஷயம் இவங்க பண்ணாங்கன்னு எக்ஸிபிட் பண்ணி சொல்ற ஒரே பொசிஷன் உங்களுக்கு தான், அந்த பவர் தான். நீங்க சொல்ல மறந்ததுனாலையும் நீங்க மறுத்ததுனாலையும் உங்க கமர்ஷியலோடைய தேவையினாலையும் மக்களுக்கு அது போய் சேரல. எந்த ஆர்டிஸ்டும் எல்லாரும் வீட்டுக்கு கதவு தட்டி நான் தான் அந்த பாட்டை பாடுன்னு சொல்லிட்டு முடியாது. அது எஸ்பிபியும் சொல்லல, நான் மட்டும் இப்படி சொல்ல முடியும். ஸோ நீங்க தான் சொன்னீங்க, அது நீங்க சொல்ல மறந்தீங்க, அவங்களே எங்களை மறந்துட்டாங்க. 7000 கச்சேரிகள் அவ்வளவு தாண்டின ஒரு விஷயமா ரகுமானோட கச்சேரியில தான் அந்த பாட்டு பாடி இருக்கீங்கன்னு நினைச்சு பார்த்தது உண்டு. ஏன்னா அந்த அந்த பீட் மட்டும் நீங்க பாடினது மட்டும் வைரலானதுக்கு அப்புறம் எங்க ரகுமான காணான்னு நிறைய பேர் தேட ஆரம்பிச்சாங்க. அப்போ 7000 கச்சேரிகள்ல கூட ஒரு இசையமைப்பாளர் கூட அவங்களோட பார்வையில படலையா அந்த டிராவல் அப்படின்னு ஒரு விஷயம் இல்ல? அந்த இடைப்பட்ட கேப்ல நிறைய பேர் பார்த்தும் வாழ்த்துன்னு உண்டு அவங்களுக்கு. இல்ல, அந்த லைட் மியூசிக் டைம்ல நமக்கு அந்த மாதிரி எதுவும் வாவெல்லாம் நடக்கல எனக்கு. நான் அதை விட்டுட்டு லைட் மியூசிக் வேண்டாம், சினிமாவில் போகணுன்னு அதை ஒதுக்கிட்டு தான் நான் வந்தேன். என்னால் ஒரு டைமில் ஒன்று தான் செய்ய முடியும் ஃபோக்கஸ்டாக, என்னால் 10 வேலைலாம் செய்ய முடியாது. ஸோ அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபுல் ஃப்ளெஜாக சினிமாவில் பாடணுன்னு ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறமா தான் மியூசிக் டைரக்டர்ஸை பார்க்க ஆரம்பிச்சேன். வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த இடைப்பட்ட கேப் சொன்ன பார்த்தீங்களா, கச்சேரிக்கு போகாமல் நின்று சினிமாவுக்கு மட்டும் ட்ரை பண்ணணுன்னு, அந்த ஒரு 10 மாதம் டைம்ல தான் வாடகை கூட கொடுக்க முடியாத நிலைமை வருது. ஆனா 7000 கச்சேரின்றப்ப ரொம்ப பிஸி ஸ்கெடியூல் இருந்திருப்பீங்க. அப்போ நிறைய நீங்க பார்க்காத காசு இருந்திருக்காது எனக்கு தெரிஞ்சு. காசுனா என்னங்க, அப்போ பெரிய நான் முதல் வாங்கின காசு 20 ரூபாங்க பேமெண்ட். முதல் கச்சேரி முதல் நான் வாங்கின 20 ரூபாய் தான். அதையும் தொலைச்சிட்டு அன்னைக்கு தேடிட்டு இருந்தேன். அப்புறம் கல்யாண வீட்டுக்காரர் வந்து என்னப்பா தேடுறேன்னு கேட்டேன், பேமெண்ட்டை காணும் அப்படின்னு எழுதிட்டு இருந்தேன். அவர் 50 ரூபா கொடுத்து அனுப்பிச்சாரு, இதாப்பா வச்சுக்கப்பா. 20 ரூபா தொலைச்சதுக்கு 50 ரூபா கிடைச்சது எனக்கு. ஸோ அதுதான் நமக்கு அப்போல்லாம் பேமெண்ட் 100 ரூபாய், 150 ரூபாய், 200 ரூபாய். நான் அதிகமாக லைட் மியூசிக்ல சினிமாவுக்கு பாடுறதுக்கு முன்னாடி பிரேக் எடுத்து வரும்போது நான் 800 ரூபாய் வாங்கினேன் சம்பளம். அதான் என்னோட சம்பளம், அதிகபட்ச சம்பளம். அந்த 800 ரூபாய் வச்சு நீங்க என்னத்தை சேவ் பண்ண முடியும்? கச்சேரியை விட்டுட்டீங்க, சினிமா தான் அப்படின்னு போகும்போது அந்த ஒரு கேப் உங்களுக்கு ரொம்ப கடினமா இருந்துச்சு. கடினம் டு தி கோர். ஓகே, நான் அந்த மேடையில இந்த விஷயம் கேட்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க ரொம்ப ஜாலி மனுஷன் அப்படின்றனால உங்களோட அந்த ஸ்டேஜில் தான் உங்களோட காதலியும் இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான்.
எப்படி அது அது எப்படி நாங்க அப்போ பார்க்கலாம்? அந்த மாமனாரோட எங்களுக்குள்ள அப்ப காதல் இல்லை. ஓகே நாங்க அப்பதான் பாட வந்துருக்காங்க அந்த ஸ்டேஜுக்கு. நான் வந்து பாடிட்டு இருக்கிறேன். அங்க இருந்தவங்களுக்கு கூட எனக்கு இவங்க தனியா தெரிஞ்சாங்க, யூனிக்கா இருந்தாங்க. ஸோ எனக்கு பிடிச்சது, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிருந்துச்சு, அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நம்ம மைண்ட் செட், நம்மளோட வேவ்லென்த்ல ஒரு பொண்ணு இருக்கிறா, சரி பேச ஆரம்பிச்சேன், பழக ஆரம்பிச்சேன். அதே தான் அவங்களுக்கும் எனக்கு மியூச்சுவலாக நாங்கள் 2 பேருமே அது ஃபீல் ஆச்சு. அண்ட் கொஞ்ச நாள்லயே வந்து நாங்கள் அதை வந்து அப்படிதான் பார்க்க ஆரம்பிச்சோம். எனக்கு தெரிஞ்சு நீ என் லைஃப் ஃபுல்லாக இருக்கணும்னு நான் ஃபிக்ஸ் பண்ணேன். அதே தான் அவங்களும் யோசிச்சாங்க. நீ இல்லாமல் நான் இருக்க முடியாது அவங்களும் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ வி காட் ப்ரப்போஸ்ட் அண்ட் அங்கேருந்து லவ் பண்ண ஆரம்பிச்சது தான். ஓகே. ஆனா அந்த கேப்புக்கு எவ்வளவு சப்போர்ட்டா இருந்தாங்க? நீங்க சொன்னீங்க நான் அந்த கச்சேரி எல்லாம் விட்டுட்டு படத்துக்கு ட்ரை பண்ணும்பொழுது கொஞ்சம் நாட்கள் எடுத்து. ரொம்பவே பயங்கர சப்போர்ட். இன்னும் அவங்களுக்கும் வீட்டில் எதிர்ப்பு தான். ஓகே. எனக்கு செலவுக்கெல்லாம் வந்து அவங்க தான். நான் இங்கேருந்து என் ஃப்ரெண்டு பெரம்பூரில் நான் இருந்த வீட்டிலேருந்து மங்களபுரத்தில் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ட்ரம்மர் சசின்னு இருந்தான். அவன் வீடு வரைக்கும் நடந்து போயிட்டு மச்சான் 10 ரூபா கொடு அப்படி சொல்லி அவங்க கீழே 10 ரூபா வாங்கிட்டு அங்கேருந்து பஸ் பிடிச்சிட்டு எத்தராஜ் காலேஜுக்கு வருவேன், ஸ்பென்சர் பிளாஸாக்கு வருவேன். என் ஒய்ஃப் வருவாங்க, அவங்க படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க வந்து எங்களை 100 ரூபாய் கொடுப்பாங்க. அந்த 100 ரூபாய் கொண்டு போயிட்டு ஒரு 3 நாள் ஓட்டுவோம் வீட்டில். ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் ஓடும். அவங்கள நாங்க கண்டிப்பா இந்த இடத்துல அவங்களுக்கு நாங்க ஒரு அவங்க வீட்டுல இருந்தே கொண்டு வந்து எனக்கு கொடுப்பாங்க 100 ரூபாய். அந்த 100 ரூபாய் கொண்டு போய் வீட்டில் வச்சு ஒரு 3 நாளைக்கு நான் ஓட்டுவேன். ஸோ திஸ் இஸ் த பேட்டர்ன். நான் கொஞ்ச நாள் இப்படிதான் சர்வே பண்ணேன். வீட்டில் கொடுத்து இந்த மாதிரி வாங்கி அவங்க கொடுப்பாங்க. நடுவில் கூட ஒரு இடத்துல நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட் ஒன்று ஷேர் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு ஸ்ட்ரகிள் இருக்கு எங்களுக்கு அப்படின்ற ஒரு விஷயம். பாதி பேர் ஹோட்டல்ல வேலை செஞ்சிருக்காங்க, இன்னும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி பாதி பேர் ஊருக்கே திரும்பி எல்லாம் போயிருக்காங்க. அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸும் அமைஞ்சிருக்காங்களா? நீங்க அந்த சினிமாக்கு ட்ரை பண்ணும்பொழுது அந்த நண்பர்கள் இருப்பாங்க, மச்சான் நான் எனக்கு ஒரு இடத்துல பாடணும்னு வாய்ப்பு கிடைக்குது, நான் இந்த மியூசிக் டைரக்டரை பார்க்க போறேன், சாப்பாட்டுக்கு வழி இல்லை அப்படின்னாலும் கூட அங்க நிராகரிச்சது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அவமானப்படுத்தி அனுப்புன மாதிரி இருந்துச்சு, கேட்டு வாசல்ல போய் பல முறை நின்று, அந்த மாதிரி நண்பர்கள் இருந்தாங்களா உங்களோட அந்த தேடல்கள்ல? எனக்கு அந்த மாதிரி நான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு சொன்ன நண்பர்கள் யாரும் நான் பார்க்கல. ஏன்னா இதெல்லாம் நானே அனுபவிச்சுட்டு தான் இருந்தேன். நீங்களும் மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லா ஆஃபீஸுமே ஏறியாரீங்க? எல்லாமே அதுதான் அப்படிதான் ப்ராசஸ். இட்ஸ் ப்ராசஸ். அப்பெல்லாம் வந்து நம்ம ஒன்றும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நபர் கிடையாது. யாருக்குமே தெரியாத ஒருத்தர். நான் எனக்கான விஷயத்த நானே தேடி தேடி தான் வாங்கிட்டு இருந்தேன். ஓகே ஓகே. இப்ப எந்த ஆபீஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைம் ஏறி இறங்குனீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? பட் நான் ஃபர்ஸ்ட் டெமோ கொண்டு போய் நான் கூட ட்ரை பண்ணது ரஹ்மான் சார். அதே ஒரு 3 நாளா ட்ரை பண்ண. அவர் தர்காக்கு தொழுகை பண்ண வரும்போதெல்லாம் அவரை பார்த்து நடுவில் லஞ்ச் டைம்ல அவரை பார்த்து கொடுத்தேன். இங்கெல்லாம் எதுக்கு வரீங்கன்னு அவர் கேட்டாரு என்ன. எனக்கு கஷ்டமா தான் இருந்தது. பட் எங்க அவரை போய் பார்க்கறது, வேற எங்கேயும் உங்களை பார்க்க விட மாட்டாங்க சார், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நான் ஸ்டுடியோ வாசல் நின்று கொடுத்துருக்கேன். அண்ட் பரத்வாஜ் சார், யுவன் சங்கர் ராஜா, ஹாரிஸ் ஜெயராஜ் எல்லாருக்கும் டெமோ நான் கொடுத்துதான் இருந்தேன். எல்லாத்திட்டையும் மீட் பண்ணிட்டீங்க? எல்லாரும் மீட் பண்ணி இம்மான் வரைக்கும் எல்லாரையும் பார்த்து நேரடியாக கொடுத்துதான் வந்திருக்கேன். ஓகே. பட் நோ அப்படின்னு வரும்பொழுது அந்த நைட் உங்களுக்கு எப்படி போகும்? நோன்னு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க சார். ரிசல்ட் வராது, வாங்கிப்பாங்க, வாங்கி வச்சுப்பாங்க. வில் கால் யூ, அவ்வளவுதான். ஓகே. அவங்களுக்கு தேவைப்படுமா கொடுவாங்க. அந்த வகையில எனக்கு முதல்ல கால் வந்து யுவன் கிட்ட இருந்து. யுவன் சார். ஓகே. நான் எதிர்பார்க்கல, நம்ம கொடுத்துட்டு வருவோம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதே தாட்ல நான் இருக்க மாட்டேன். அடுத்தடுத்து வேலையை பார்க்குற ஆளு. அதுவும் ஒரு வேலை, அதை செஞ்சுட்டு வந்துடுவேன். நான் என்னோட வேலையை செஞ்சுட்டா போதும்னு நினைப்பேன். ஓகே. அப்புறமா கால் வந்தது, நான் எதிர்பார்க்காத போது யுவன் கிட்ட இருந்து கால் வந்துச்சு. நாங்க so it happens. ஓகே. யுவன் என்ன வார்த்தைகள் சொன்னாங்க? அந்த ஏறி அவரோட பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு உங்க லைஃப்ல ஒரு ஃபுல்ஃபில் இருக்கும்ல, எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நல்லா இருந்துச்சு. நம்ம லைஃப் மாறப்போகுது. ஓகே, பிளேபேக் சிங்கரா போறோம். யுவன் சங்கர் ராஜா கூப்பிட்டுருக்காரு, நம்மளுடைய இன்ஸ்பிரேஷன், நம்மளுடைய ட்ரீம், வா அப்படின்னு நினைச்சு போனோம் மன்மதன் படத்துக்கு. அந்த ரெக்கார்டிங் நடக்கல அன்னைக்கு. அவ்வளவுதான், பல்ப் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்து 6 மணி நேரம் வெயிட் பண்ண, லிரிக்ஸ் எல்லாம் எழுதினேன். பட் மைக்கு முன்னாடி போய் நின்றுட்டு பாட போறேன். அப்போ வந்து சரி இன்னைக்கு வேணா ரெக்கார்டிங்ஸ் டூ லேட், வில் டேக் இன்னும் 2 நாள் கழிச்சு வச்சுக்கலான்னு சொல்லி சிம்பு சொன்னாரு. ஓகே சரி கிளம்பி வந்துட்டேன். அப்புறமா அந்த ரெக்கார்டிங் நடக்கல. அதுக்கப்புறம் தான் பரத்வாஜ் சார், ஓகே, அவர் வந்து அவருடைய இசைக்குழுவில் பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. நான் டெமோ கொடுத்துருந்தேன். சுரேஷ் ஒருத்தர் இருக்காரு, சவுண்ட் இன்ஜினியர் சுரேஷ். அவர் தான் வந்து இந்த மாதிரி கச்சேரியில் பாட ஒரு பையன் சான்ஸ் கேட்டுக்கிறான் சார், அவனும் ட்ரை பண்ணலாம் நம்ம கச்சேரிக்கு அப்படின்னு சொன்ன உடனே நான் போய் ரிஹர்சலில் பாடினேன். சார் பிடிச்சிருந்துச்சு. ஷோ பர்ஃபார்ம் பண்ணேன். அண்ட் ஹீ இஸ் ஹாப்பி. அண்ட் அதுக்கப்புறமா ட்ராக் பாட ஆரம்பித்தேன். மன்மதனில் எந்த பாடல் நான் கேட்டுக்கலாமா, எனக்கு தெரிஞ்சுக்கலாமா? நான் காதல் வளர்த்தேன், தத்தை 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 பல அத்தை பெத்த தத்தை, அந்த பாட்டு. ஓகே. ஏன்னா நான் சமீபத்தில் நான் காதல் வளர்த்தேன் பாடல் நீங்கள் பாடிருந்தீங்களா, எனக்கு அதை நான் கனெக்ட் பண்ணிட்டேன். அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு பர்சனலாக நான் கேட்கும் பொழுது. அதுக்கப்புறம் பரத்வாஜ் சார் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் உலகநாயகன் முன்னாடி உங்க பெர்ஃபார்ம், அந்த மனுஷன் உங்களை செலிப்ரேட் பண்ணாப்புல. ஏன்னா நீங்க பாடிட்டு இருந்தீங்க, அவரோட ரியாக்ஷன் அந்த சேனல்ல பார்த்தேன்.
எனக்கு இப்ப என்ன கொஸ்டின்னா, எதுக்கு மனுஷன் அங்க போனாரு? சத்யன் எதுக்கு அங்க போறாரு? சூப்பர் சிங்கர்ல அந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அளவுக்கு என்ன ஒரு வெறி? அது வந்து பிளேபேக் சிங்கர்ஸ்க்காகவே உருவாக்குன ஒரு ஷோ அது. Okay. ராக் ஸ்டார்னு ஒரு ரியாலிட்டி ஷோ ஒன்று பண்ணாங்க. ஆமா, பிளேபேக் ஆமா. சிங்கர்ஸ் அதுல ஃபுல்லாவே பாடினாங்க. ம், ம், ம். சரி, நமக்கும் வந்து ஒரு சேனல் வந்து ஹெல்ப் பண்ணுது, நம்ம ப்ரொஜெக்ட் ஆகணும், யாருக்கும் தெரியலையே, ஸோ சேனல் ஹெல்ப் பண்றாங்க இல்லையா நம்மள ப்ரொஜெக்ட் உலகத்துக்கு காட்டுறதுன்னு சொல்லி நானும் அதுல கலந்துக்கிட்டேன். Okay. இட்ஸ் குட் பிளாட்ஃபார்ம், நல்லதா இருந்தது. ஆனா ஸோ கீழே எல்லாம் கமெண்ட் எழுதும் பொழுது பாருங்க, இவர் அப்பயே வந்து சூப்பர் சிங்கர்ஸ்ல இந்த மாதிரியான சேனல்ஸ்லயும் போய் ட்ரை பண்ணிருக்காரு. இந்த மனுஷன் எங்கேயுமே முயற்சியை கைவிடாம இருக்காரு. ஆனா அவங்களுக்கு தெரியாது அது வந்து பிளேபேக் சிங்கர்ஸ்க்காக ஒரு ரவுண்ட் அப்படின்ற அந்த விஷயங்கள். சூப்பர் சிங்கருக்கு நான் அப்ளை பண்ணேங்க. அதுக்கப்புறமா ஓகே. இன்னும் பாப்புலாரிட்டி நமக்கு வரலையே, இந்த ஷோலையும் பெருசா பாப்புலர் ஆகலையே, ஸோ ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். எந்த ஷோல வந்து நம்ம வந்து கெஸ்டா போடுமோ அந்த ஷோலயே நான் கண்டஸ்டண்டா போக ரெடியான 3 ரவுண்ட் ஆடிஷனும் போனேன். ம். ஆனா பட் சேனல் அதை சூஸ் பண்ணல. பிகாஸ் அது அவங்களுக்கு டஃப்பான ஒரு டாஸ்க். அது உங்களுக்கு ப்ரொஃபைல் தெரியும், உங்களோட ப்ரொஃபைல் நல்லாவே அவங்களுக்கு தெரியும். Okay. அதனால தான் அவங்க வேணாம்னு சொன்னது காரணம். ஸோ தே டோன்ட் வாண்ட் டு அகாமடேட் மீ இன் தட். ஏன்னா ஒரு நார்மல் ஆவரேஜ் பட் ஒரு பியூர் சிங்கர்ஸ் பேசிக்கா பாடுறவங்க வரும்போது ம். அந்த இடத்துல கொஞ்சம் ஓவர் ட்ரெயின்டான ஒரு சிங்கர் வந்தா அது ஹெல்தி காம்படிஷன் கிடையாது தானே. ஓகே. நான் இன்னும் ஓப்பனாவே சொல்றான்னு நினைக்கிறேன். இப்போ சமீபத்துல அப்படி இல்லை. எல்லாருமே பாடினவங்க, ஆல்பம் சாங்ல பாடினவங்க, இன்னும் சொல்லணும்னா மியூசிக் டைரக்டர்ஸோட க்ரூலயே பாடினவங்களாம் இப்ப பாடுறாங்க. So இப்ப சேனல் வேணான்னு ஒதுக்குனது சேனலோட தப்பா நான் பார்க்கல. அவங்க வந்து சில விஷயங்கள ஓகே இது ஓவர் குவாலிஃபைடா இருக்குது அப்படின்னு நினைச்சு ஒதுக்கிருக்கலாம். பட் எல்லாத்துக்கும் மேல ஒண்ணு இருக்குல்ல, யூனிவர்ஸ் ஒண்ணு, அது முடிவு பண்ணிருக்கு. வேணா நீ எதுக்கு அவசரப்படுறேன்னு என்ன கட் பண்ணிருக்கு. நான் அப்படிதான் அதை பார்த்தேன். ஓகே. ஆனா உலகநாயகன் செலிப்ரேட் பண்ணது எப்படி பாத்தீங்க? அந்த வீடியோ நீங்க எப்ப பார்க்கும்போது கூட எப்படி இருக்கு? எனக்கு அது திக்கு மூமெண்ட்டுங்க. ஆனா நீங்க அசால்ட்டா பண்ணீங்க ப்ரோ. எனக்கு ரொம்ப பிடிச்சது. பண்ணல, நான் வேற வைப்ல இருந்தேன். கமல் சார் என்ன சொன்னாருன்னா, அவங்க ஒரு இடத்துல ஏறும் அப்படின்றாரு, நீங்க அதை அசால்ட்டா அப்படி தட்டி எடுத்துட்டு போயிருவீங்க. பாடி முடிச்சதுக்கு அப்புறமா சார் சொன்னாரு, ரொம்ப கஷ்டமான ஒரு அந்த பாட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு, அனுபவங்களை ஷேர் பண்ணிட்டு, அப்புறமா ரொம்ப கஷ்டமான ஒரு பாட்டு, ஆனா அனாவசியமா பாடுனீங்க நீங்க அப்படின்னு சொன்னாரு. அனாவசியமா பாடின எனக்கு தானே தெரியும் அல்லு கண்டது. சோ டிஎஸ்பி முன்னாடி யார் முன்னாடி பாடினது இன்னும் உங்களுக்கு ரொம்ப இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு இவங்க எல்லாம் முன்னாடி எல்லாம் நான் பாடிட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம். ராஜா சார், கமல் சார் இவங்க கூட எல்லாம் நான் டிராவல் பண்ணிருக்கேன். ஐம் பிளஸ்ட். ராஜா சார் அவர் எவ்வளவு ஸ்பெஷல். அங்க இதே மூமெண்ட்ஸ் நேர்ல மீட் பண்ணி ராஜா சாரே ஸ்பெஷல் தாங்க. நம்ம தமிழ் மக்கள், நம்ம மியூசிக் லவர்ஸ், இந்தியன்ஸ் எல்லாருமே கொண்டாடப்படக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான சோல் அது. அவரு சந்திக்கிற வாய்ப்பு, அந்த ஒரு விஷயங்கள், அது மூமெண்ட்ஸ் ஏதாவது ஞாபகம் இருக்கு? ராஜா சார் வந்து நான் ட்ரை பண்ண ஆரம்பத்துல சான்ஸ் கேட்க ட்ரை பண்ணோம். பட் அப்புறமா யுவன் சங்கர் கூட நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். யுவன் கூட பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அந்த சர்க்கிள்ல இருந்தே எனக்கு உள்ள அங்க போறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. ஸோ ஃபர்ஸ்ட் அவர் ரெக்கார்டிங்ல கோரஸ் படம் தான் போனேன். ஸோ அவரை பார்த்தேன். அந்த கோரஸ்ல இருந்து அப்புறமா அவர் ஷோக்கு பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ரிஹர்சல்ல பாடணும். ஸோ அதை பார்த்தாரு. ஓகே, ஒரு ஐடென்டிஃபை பண்ணார், ஹி காட் சம் அப்படின்னு. ஸோ அப்புறமா அவருக்கு பாடவும் செஞ்சேன். அண்டு சோலோ அம்மிங்ஸ்லேருந்து நிறைய சோலோ சாங்ஸ்லேருந்து எல்லாமே பாடினேன். அண்ட் அப்புறம் நிறைய ட்ராவல் பண்ணுங்க. ஓகே. ஆமாம், வேர்ல்டு வைட் சுற்றினேன். ஸோ ஹாப்பி. எங்களுக்கெல்லாம் பயம், நீங்களா தலைவரோடய நீங்க டிராவல் பண்ணிருக்கீங்க. எனக்கு அவர் மேல பயமே இல்லைங்க. ஓகே. எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் ராஜா சார் வந்து ஒரு கண்ணாடி மாதிரி. நீங்க எந்த முகத்தை அவர்கிட்ட காட்டுறீங்களோ அந்த முகத்தை திருப்பி காட்டுவார். அவர் ஒரு குழந்தை மாதிரிங்க. பியூர் சோல். மியூசிக் மட்டும் தான் அவருக்கு தெரியும். நீங்க ஒரு தரமான ஒரு மியூசிஷியன், ஹை லெவல். அவரோட பிரெயின்ல ஓடுற அந்த மியூசிக் குவாலிட்டி வந்து வேற லெவல்ல இருக்கும். ஸோ இன்னொரு ஆர்டிஸ்ட வேலை வாங்கும்போது அவர் நினைக்கிறத கொடுத்துட்டாங்கனாலே அவரோட தான் போயிட்டே இருப்பார் அடுத்த வேலையை பார்த்து. அவர் நினைக்கிறது வராத போது தான் ஹி காட் பிஸ்ட் ஆஃப். ஸோ மேபி அந்த கோவத்தை வந்து மைல்டாக தான் காட்டியிருப்பாரு. ஆனால் அது அவர் ரொம்பலாம் கோவப்படுற ஆளுமா எனக்கு தெரியலங்க. நான் பார்த்து கிடையாது. ஹாப்பியாக இருப்பார், நான் ஜாலியாக பேசுவார், எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்லுவார், என்னெல்லாம் கிண்டல் பண்ணுவார். ஓகே. நல்லா இருக்கும். யார் யார் பாராட்டினாங்க அப்படின்னு கேட்டதுக்கு சமீபத்தில் ஒரு நேர்காணல் சொல்லிட்டீங்க. ஜிவி கால் பண்ணாங்க, நிறைய விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு. இன்னும் உங்களுக்கு அது வந்துகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆஃப் ஸ்கிரீன்ல கூட ஒரு நடிகரை பத்தி சொன்னீங்க. ஸோ நீங்களா தலைவா இது நம்ம தெரியாம போச்சு அப்படின்ட்டு. எனக்கு இது எல்லாருக்குமே நடந்த ஒரு விஷயம் தான். இந்த அங்கீகாரம் அப்படின்னு ஒரு விஷயம் இப்ப கிடைச்சிருக்கு. கிடைக்காத சத்தியனோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு, இப்ப எல்லாமே கிடைச்சிக்கிட்டு இருக்கு. லவ் அண்ட் சப்போர்ட் அவ்வளவு குமிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ எப்படி இருக்கு சத்தியனோட மைண்ட் செட்? பதவி வரும்போது பணிவும் வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா. அவ்வளவுதான். நான் சின்ன வயசுல இந்த பாட்டுலாம் பாடுவேன். இதுதான் எனக்கு பாட்டு தான் எல்லாமே. அவங்களுக்கு நிறைய பாடணுங்க.
எனக்கு என்னோட ஆசை அதுதான், எப்பவுமே அந்த ஒரு ஆசை தான் எனக்கு. Okay. எனக்கு நிறைய பாடணும், இத்தனை பாட்டு பாடணும்லாம் இல்லை, எனக்கு பாடணும். ம். டில் மை லாஸ்ட் பிரெத் ஐ வாண்ட் டு சிங். ஓகே. அண்ட் இப்போ இன்னும் ரெஸ்பான்சிபிள் அதிகமா இருக்கு, நிறைய பாட்டு உங்ககிட்ட நேரம் வந்து பாடணும், நேர்ல வந்து அவங்க எல்லாரையும் பார்த்து அவங்க கூட இருந்து பாடணும்னு ஆசை. அவ்வளோ லவ்ங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை. கடவுளுக்கு நிகர், கடவுள் அதான் கடவுள். சிங்கர்ஸ்ல உங்களுக்கு யாரு குருநாதரா நீங்க? எனக்கு எல்லாருமே ஒரு வகையில குருநாதர் தான், குருநாதர் தான். அவங்க எல்லார்கிட்டும் ஒரு எலிமெண்ட்ஸை நான் வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா பிகாஸ் ஐ டோன்ட் நோ மியூசிக், நான் மியூசிக் முறையாக கற்றுக்கல. எஸ்பிபி சார், டிஎம்எஸ் சார், பிபிஎஸ் சார், யேசுதாஸ் சார், ஹரிஹரன், சங்கர் மகாதேவன், இப்போ இருக்கிற சிங்கர்ஸ் வரைக்கும் எல்லார்கிட்டையும் எலிமெண்ட்ஸ் நான் பிடிச்சி வச்சுக்கிட்டு நான் வந்து ஒரு ஏஐ மாதிரி இருக்கிறேன். எல்லாரோட காம்பினேஷனும் என் பிரெயின்ல இருக்குது. ஓகே. நீங்க வந்து கொடுக்குற ப்ராம்ப்டை பொறுத்து நான் உங்களுக்கு அவுட் கொடுப்பேன். மியூசிக் டைரக்டர்ஸ்ல சினியானோட டிராவல் பண்ணிட்டீங்க, இப்ப இருக்கக்கூடிய ஹாரிஸ் ஜெயராஜா இருக்கட்டும், யுவன் சங்கர் ராஜா, இவங்களோடையும் டிராவல் பண்ணிட்டீங்க. ஸோ அவங்கள யார வந்து இப்ப இருக்கிற விஷயங்கள் இந்த ஜென்ரேஷன் சூப்பரா கலக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சத்தியனோட மைண்ட் செட்ல கலக்கிட்டு இருக்குதுன்னு பார்த்தா இப்போதைக்கு அனிருத் ஆல்வேஸ் நம்ம ஒன்ல இருக்காரு. ஹீஸ் டூயிங் குட், கிரேட் ஆக்சுவலி, நல்லா பண்றாரு. அண்ட் ஆப்வியஸ்லி மை டார்லிங் சந்தோஷ், ஹீஸ் சம்திங் எல்ஸ், வேற லெவல். அவருக்கு பிளேயர் சொல்லி போட்டது நீங்க தான்? ஆமா, அவரோட ஃபர்ஸ்ட் பாட்டு எனக்கு தான். ஓகே. அவர் வேற லெவலுங்க. அண்ட் அடுத்து சாய் அபியங்கர் இஸ் கோயிங் டு ராக் டெஃபினெட்லி. ஏன்னா எல்லாருக்கும்லாம் இந்த வாய்ப்பு கிடைச்சிடாது. ஒருத்தருக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நிறைய படங்கள் வாய்ப்புகள் கிடைக்குதுன்னா இட்ஸ் அவுட் ஆஃப் ஏதோ ஒரு பிளெஸிங் தான். யார் பண்றாங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கறத விட அது ஒரு பிளெஸிங். அதை கரெக்டாக அந்த குழந்தை கேரி பண்ணி சூப்பராக எதையும் மைண்டில் எடுத்துக்காம கிரியேட்டிவிட்டியில் ஃபோக்கஸாக இருந்து பண்ணியாச்சுன்னா அடுத்து ஃபியூச்சர் சாய் அபியங்கர். நான் சொன்ன மாதிரி என் ஆடியன்ஸை வந்து நான் ஏமாற்ற நான் விரும்பல, எங்களையும் நீங்க ஏமாத்தல. ஏன்னா முகம் தெரியாத உங்களை ரசிச்சு நாங்க கொண்டாடிக்கிட்டு இருந்திருக்கோம் இவ்வளவு நாளா. சமீபத்தில் ஒரு ஈவெண்ட்ல மீட் பண்ணும்பொழுது கூட நீங்கன்ட்டு தெரியாம நாங்க உங்களை ரசிச்சுட்டு இருந்தோம். என்ன பாடல் அப்படின்னா மலைத்துளி மலைத்துளி மண்ணின் சங்கம். அதுதான் இன்னும் உங்களை எங்களுக்கு இன்னும் ரொம்ப நெருக்கமா பிடிக்க வச்சுது அந்த வாய்ஸ். கடைசி ஒரு 3 பாடல் மட்டும் எங்க ஆடியன்ஸுக்காக பாடினீங்கன்னா, ரொம்ப டயர்டா இருக்கீங்க மன்னிச்சுக்கங்க, இப்படி சொல்லியே நான் கேட்டுறேன். ஸோ உங்களோட சிக்னேச்சர் சாங் ரோஜா ரோஜால இருந்து நான் தொடங்கிடுறேன். உன் பேர் மெல்ல நான் சொன்னதும் என் வீட்டு ரோஜாக்கள் பூக்கின்றன, ஓர் நாள் உனை காணாவிடில் எங்கே உன் அன்பென்று கேட்கின்றன, நீ வந்தால் மறுகணம் விடியும் என் வானமே, மழையில் நீ நனைகையில் எனக்கு காய்ச்சல் வரும், வெயிலில் நீ நடக்கையில் எனக்கு வேரை வரும், உடல்கள் நான் 2 உணர்வுகள் உண்டு, ரோஜா 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 ரோஜா. இந்த மைக்கு பிடிச்சி நீங்க பாடும் பொழுது அந்த இளம் கன்று பயம் அறியாது அப்படின்னு கீழே எழுதியிருக்காரு ஒருத்தர். எவ்வளவு பெரிய பாட்டை அசால்ட்டா அந்த பையன் பாடிட்டு அப்படின்னு போட்டிருந்தாங்க. இப்பயும் அந்த அசால்ட்டு தான் உங்களுக்கு, மீன்ஸ் அந்த அளவுக்கு இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுது அந்த குரலுக்கு, அந்த தடுமாற்றம் இல்லாம அவ்வளவு நீட்டா ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த மலைத்துளி மலைத்துளி கேட்டுருவோம். தண்ணீர்ல மீன் அழுதா கரைக்கு ஒரு தகவலும் வருவதில்லை, எனக்குள்ள நான் அழுதா துடைக்கவே எனக்கு ஒரு நாதி இல்ல, என் கண்ணீரின் ஒவ்வொரு சொட்டும் வைரம் வைரமாகுமே, சபதம் சபதம் என்றே சலங்கை சலங்கை பாடுமே. ஓ மனமே மனமே, சபதம் வெல்லும் மட்டும் சாயாதீரு, விழியே விழியே, இமையே தீயும் போதும் கலங்காதீரு, நதி நதி அத்தனையும் கடலில் சங்கமம், நட்சத்திரம் அத்தனையும் பகலில் சங்கமம், கலைகளின் வெகுமதி உன்னிடத்தில் சங்கமம் சங்கமம். இதுதான் நாங்க அங்க கிளாப் தட்டணும், உங்களுக்கு கேட்டிருக்காது. ஏன்னா உங்க லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் லைவ் சாங்ஸை நாங்க கான்செர்ட்டேன்னு வச்சுக்கலாம், நாங்க என்ஜாய் பண்ணியிருக்கோம். எனக்கு நான் ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் எனக்கு நாங்க சின்ன வயசு ப்ரோ அப்புறம் ரிலீஸ் ஆகும் பொழுதுலாம் என்ஜாய் பண்ணி நாங்க ஸ்கூல்ல பாடிட்டு இருப்போம், ஃப்ரெண்ட்ஸோட பாடிட்டு இருப்போம். இன்ன வரைக்கும் லவ் ஃபெயிலியர் ஆனா ஸ்டேட்டஸ்ல வச்சிருப்போம். நான் தான் சொன்னேன் அந்த மனுஷன் இவருதான் அப்படின்ட்டு தெரியாம இருந்துச்சு இவ்வளவு நாளா.
இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்களதான் எல்லாரும் கொண்டாடுவாங்க. இன்னைக்கு காதல் எல்லாம் ரொம்ப ரொம்ப மாறிடுச்சு. கண்ணை பாக்குது, கைய தொக்குது, ரூம கேக்குது. எல்லாம் முடிஞ்ச பின்னும் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு வாழுறவங்க ரொம்ப பேருடா, கேட்டு பாருடா. இப்ப காதல் தோத்துட்டா யாரும் சாவரே இல்ல. அட ஒண்ணு தோத்துட்டா 2 இருக்குது உள்ள. இப்ப எல்லாம் தேவதாசு எவனுமே இல்ல. இப்பதான் அப்புறம் முக்கியம், அவன் பொழுதுபோக்குக்கு ஒரு ஃபிகரை பாக்குறான். அவன் செலவு பண்ணத்தா ஒரு லுச தேடுறா. 2 பேருமே இங்க பொய்யா பழகுறா. நம்ம புளிச்சு போச்சுன்னா கை குலுக்கி பிரியிறான். வேற என்ன பாடல் உங்களுக்கு நீங்க ஸ்டுடியோல பாடிட்டு வந்ததுக்கு அப்புறம் சாட்டிஸ்ஃபைடா இருக்குடா, இன்னைக்கு நைட்டு மன நிம்மதியோட இது பாடுற சரியா இருக்குடா அப்படின்ற ஏதாவது பாடல்கள் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம்? ராஜா சார் கிட்ட பாடினேன் தோனி பாட்டு, தெலுங்குல பாடினேன். தோனியில அந்த சாங் வந்து பாடுறதுக்கு முன்னாடி ஒரு தயக்கம் வந்துச்சு. ஏன்னா நீ யாரும் மெலடி ட்ரை பண்ணதே கிடையாது. என் ஒய்ஃப் சொல்லுவாங்க உனக்கு மெலடி ரொம்ப நல்லா இருக்கும்னு. பட் யாரும் ட்ரை பண்ணலன்னு எனக்கு எந்த கான்ஃபிடன்ஸ் இல்லை. ராஜா சார் திடீர்னு அந்த பாட்டு கேட்கும்போது நான் சார்கிட்டே சொன்னேன், சார் இது அவ்வளோ மெலடியா இருக்கு சார், எனக்கு செட் ஆகுமா சார் அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் பாடியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பாட்டு பாடுனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து அதே மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு எனக்கு. ஆனா எனக்கு இந்த காதல் வளத்தின் பாட்டு தான். நீங்க நினைப்பீங்க டேய் நான் பாடின பாட்டை கூட ஓகேடா இது என்னடா பாட்டு அப்படின்னு. எனக்கு இந்த மைக்கு தான் நினைக்கிறேன். இதுல வச்சு நீங்க பாடுனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 2 லைன்ஸ் கேட்கலாமா? அது மட்டும் அதோட நான் முடிச்சுக்கிறேன். உன்னை தவிர இங்கு எனக்கு யாரடி, உனது நிழலிலே ஓய்வெடுப்பேன். உனது சுவாசத்தின் சூடு தீண்டினால் மரணம் வந்தும் நான் உயிர் தெழுவேன். உன் முகத்தை பார்க்கவே என் விழிகள் வாடுவே. பிரியும் நேரத்தில் பார்வை இழக்கிறேன் நான் அடி. உடல் பொருள் ஆவி அனைத்தும் உனக்கெனவே தருவேன் பெண்ணே. உன் அருகே வாழ்ந்தால் போதும் கண்ணே கண்ணே. உனது பேரெழுதி பக்கத்திலே எனது பேரை நானும் எழுதி வச்ச. அது மழையில் அழியாம கொட பிடிச்ச. மழை விட்டும் நான் நனைஞ்ச அடிய புள்ள புள்ள. தேங்க்யூ சோ மச். இவ்வளவு ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கு அப்புறம் மிஸ்ஸஸ் எவ்வளவு ஹாப்பி? ஷீ இஸ் ஹாப்பி. என்ன சொல்றாங்க? தூக்கமே இல்லை அவங்களுக்கு. ஃபோன்ல பார்த்துட்டே இருக்கிறாங்க, எல்லா இன்டர்வியூஸும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த லவ்ங்க இது வந்து இயற்கை கொடுக்கும் உனக்கு ஒரு நாளைக்கு. அன்னைக்கு உனக்கு வாங்குறது கைகள் பத்தாதுன்னு சொன்னவங்க தெரியுமா? அதுதான் நான் லைஃப்ல அனுபவிப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. இந்த லவ்வுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. ஐ லவ் யூ சோ மச். நிறைய பாடுறேங்க, ரெடியா இருங்க வரேன். இதெல்லாம் சாம்பிள் தான். அந்த கிளிப்பிங் ஹிட் ஆனதுக்கு எங்க மக்கள் எவ்வளவு கொண்டாடிட்டாங்க. நீங்க தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம், இந்த வாய்ஸ்ன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா விட மாட்டோம். அந்த சந்தோஷம் தான் உங்க குடும்பத்திலையும் பார்த்தேன், உங்கள்கிட்டயும் நாங்க அதான் பார்த்திருக்கோம். இவ்வளவு நாளா இந்த யதார்த்தமான மனுஷன், உண்மையான மனுஷனை நாங்க மிஸ் பண்ணிட்டோம்னு வருத்தம் எங்களுக்கு இருந்துச்சு. இதுக்கெல்லாம் பதிலா தான் உங்களை இனிமேட்டு நாங்க கொண்டாட போறோம். தேங்க்யூ சோ மச். இன்னும் பெரிய பெரிய ஃபியூச்சர்ல நிறைய இருக்கு உங்களுக்கு. நம்ம பேக் டு பேக் மீட் பண்ண போறோம். உங்களை பார்த்துட்டு இருக்க மியூசிக் டைரக்டர்ஸும், உங்களை விட்ட மியூசிக் டைரக்டர்ஸும் இனி உங்களுக்கு நிறைய கால்ஸ் பண்ணி உங்களை இன்னும் பெரிய இடத்துக்கு கூட்டு போவாங்க. நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. தேங்க்யூ சோ மச். அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சோ மச். ஐ லவ் யூ ஆல். என்ன சொல்ல உங்க சந்திப்பு உங்களை எடுப்பினாலும் நன்றி, வணக்கம்.